28 பாயிண்ட் இருந்தது, 12 பாயிண்ட் என்ன பாயிண்ட்? பிளட் கேன்சர். அந்த மாதிரி பாயிண்ட் கணக்காலாம் இங்கிலீஷ் மருத்துவத்தில் கிடையாது. சரி, இந்த வைர பவுடர் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க? கல்லு போடுறதுக்கு வைர பவுடர் இல்லாமல் கல் வந்து தேய்க்க முடியாது. புற்றுநோய்க்கு என்னமா கேரண்டி கொடுத்துருக்காங்க? நீங்க வந்து இல்லைன்னு சொல்றீங்க, ஹெச்ஐவி இல்லைன்றீங்க. இப்போ ஹெச்எஸ் ஒன்று எப்படி ஹெச்ஐவி வந்தான், எப்படி எய்ட்ஸ் வந்தான்? எது முதல் நிலை? ஹெச்எஸ் ஒன்று. அப்புறம் ரெண்டாவது நிலை HS2 ஹெச்ஐவி எய்ட்ஸ் கிடையாது சார். ஹெச்ஐவி வந்து இப்போ லேடிஸில் போகிறதுனாலே வரும். லேடிஸ்ட போறதுனால வருமா? என்ன சித்தாவில் எந்த மருந்துமே பாதிப்பு கிடையாது. சித்தால சாப்பிட்டு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி வந்து பேஷண்ட் எல்லாம் இருக்காங்க. நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் சார், தீ குளிக்கிறேன். வணக்கம். நியூ இம்ப்ரூவ் வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்கமாலை. சொல்லுங்க. கோதண்டபாணி தான், திருச்சி உறையூர் மேடுத்தலேருந்து வர்றேன். என்கிட்ட வந்து நான் வந்து எய்ட்ஸுக்கும் கேன்சருக்கும் வைர பவுடரையும் மற்றும் மூலிகை மருந்தாக கண்டுபிடிச்சி சித்த வைத்தியம். இது வந்து நான் சாதாரணமாக சித்த வைத்தியம் கற்றுக்கிட்டேன். இந்த மருந்து எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்கன்னா, அந்த மருந்து வந்து இல்லை, சித்த வைத்தியம் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? சரி, எங்கள் அப்பாட்ட தான். உங்கள் அப்பா சித்த வைத்தியரா? சித்த வைத்தியர், சாதாரண வைத்தியரை நான் அவர் மேற்கொண்டு படித்து கற்றுக்கிட்டேன். மதுரை குருகுலத்தில் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வைர பவுடரை நான் வந்து ஆய்வு பண்ணேன். எங்கள் அப்பா வந்து தற்கொலைக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. வைர பவுடர் எனக்கு கல்லு பட்டைக்கு உதவக்கூடியது. இது பாலிஸுக்கு, இந்த கல்லுக்கெல்லாம் பாலிஸுக்கு வரக்கூடியது. அந்த வைர பவுடர் எங்கள் அப்பா வச்சிருக்கையில் அது எங்கள் அப்பா ஒரு தற்கொலைக்கு பயன்படுத்தினார். அவர் சாப்பிட்டுட்டு திடீர்னு அவர் சாவுறேன்னு நினைச்சார், சாகலை. இந்த வைர பவுடர் அப்போ தான் நினச்சேன் நான் மருந்து பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எதுக்கு தற்கொலை பண்ணிக்க பார்த்தாரு? குடும்பம் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டதுனால அவர். என்ன நோய்ங்க? ஆஸ்துமா, மூச்சு வாங்குது. அது மூச்சு வாங்கி ஒரு ரத்தமாக வாந்தி எடுப்பார், ரத்தமாக சளி வரும். சரி, ரொம்ப ஆளும் எதுக்கிட்டா வாழ்றேன்னு இந்த கல்லுப்பட்ட வைர பவுடர் எடுத்த ஒரு கல்லுப்பட்ட. நீங்கள் யாராவது? நான் கல்பட்ட தொழிலாளி. எங்கள் அப்பாவும் எங்கள் குடும்பமே கல்பட்ட தொழில் தான் செய்தது. அப்புறம் சித்த வைத்தியர் சொன்னீங்க. அதுக்கப்புறம் 84லேயே அவர் இந்த வைர பவுடர் சாப்பிட்டு இறந்து போகிறதா நினச்சி படுத்துட்டாரு. மறுநாள் அவருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அப்போ தான் வைர பவுடர் மருந்துன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் கல்லுப்பட்டை எங்கள் கையிலேயே இருக்கக்கூடியது வைர பவுடர். அது எப்படி மருந்துன்னு தெரியும்? அவர் சாகலை, ஆனால் மூச்சு வாங்குறது நிறுத்திச்சு அவருக்கு. அப்போ தான் நான் வைர பவுடர் மருந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு லேசாக சளி ப்ராப்ளம் இருக்கல, நான் தான் வந்து 91ல் இதை சாப்பிட்டு பார்ப்பேன். இது அப்பாவும் சாப்பிடலையே, ஒன்றும் தொல்லை கொடுக்கலையேன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தேன். அதனால நான் என்கிட்ட சரி, அதுவும் பார்த்து எனக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு. லேசாக சளியெல்லாம் விலக ஆரம்பிச்சிருச்சு. 91க்கு அப்புறம் அப்படியே செய்து சளிக்கு இது கட்டுப்படுத்துது அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். இது நான் மூலிகை ஆராய்ச்சியில் புக்கில் படிக்கும்போது எந்த புக்கிலையுமே வைர பவுடர் வரவே இல்லை. நீங்கள் வைர பவுடர் சாப்பிடும்போது இதனால உங்களுக்கு மரணம் சம்பவிக்கலாம்னு யோசிக்கலையா? இல்லை, தெரியல. ஏன்னா எங்கள் அப்பா சாப்பிட்டுக்கனால எங்கள் அப்பா தான் எனக்கு குருனாரே அந்த வைர பவுடருக்கு. சரின்ட்டு வைர பவுடர் நம்ம மருந்துன்னு தெளிவாக வெளியிடுவோம் அப்படின்னா, இது எதுக்கு நம்ம ஒன்றும் சாப்பிட்டு பார்த்தா எப்போ நம்ம யாருக்கு கொடுக்கறது அப்படின்னா, எங்கள் ஊரில் உள்ள எய்ட்ஸ் நோயாளிகள் சாரா வியாபாரி சில பேருக்கு அவங்க நானே கேட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது மாதிரி சாப்பிடுவீங்களா அப்படின்னு. புது மருந்து கொடுக்கக்கூடாது. அப்புறம் நான் மூலிகையெல்லாம் அவங்க மூலியமாக அவங்களாவே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு ஆலோசனை கூறினேன். என்ன மூலிகை? சித்தா. நீங்கள் வந்து சளிக்காக ஒரு பயன் இருந்தது சொல்கிறீங்க. அது எப்படி எய்ட்ஸ் நோயாளிக்கு கொடுப்பீங்க? ஏன்னா அந்த 84ல் வந்துமா எய்ட்ஸ் நோய்க்கு மருந்தே இல்லைன்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ தான் இந்தியாவுக்குள்ளே எய்ட்ஸ் நோய் வருது. நான் 90, 91லாம் இது நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சித்த மருத்துவத்தில் ஆராய்ச்சி பண்ணும்போது நான் கொடுக்கக்கூடாது. அப்போ ப்ராக்டிக்கல் வைத்தியர் லைசன்ஸ் இருக்கா? ப்ராக்டிக்கல் வைத்தியர், பரம்பரை சித்த வைத்தியர். அதனால தான் இப்போ அரசாங்கம் நீ கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. நீதிபதியாக தான் சொல்லியிருக்காரு, நோயாளிக்கு நீ கொடுக்கக்கூடாது. புது மருந்தாலும் அனிமல் டெஸ்ட்டுக்கு. யாராவது கேஸ் போட்டாங்களா? இல்லை, நான் கேஸ் போட்டிருக்கேன். அனிமல் டெஸ்ட்டுக்கும் மனுஷனுக்கும் கொடுக்கறது வந்து அரசாங்கத்து வேலை, நீ கொடுக்காதன்ட்டாங்க. நீங்கள் என்ன கேஸ் போட்டீங்க? என்கிட்ட ஆய்வுக்கு எடுத்திருக்காங்க. 2004 நான் வந்து இப்போ உறையூர் பஞ்சவர்ண சாமி கோயில் சிவன் கோயிலில் வச்சு வைர பவுடரும் மருந்து பொருள் தான், அரளிக்காயும் மருந்து பொருள் தான் சொல்லி நான் வீடியோ எடுத்து சாமிக்கிட்ட வச்சு சித்த மருத்துவம் அன்னைக்கு தான் வெளியிடுறேன். 2004 வெளியிட்டு சில நோயாளிக்கு நான் ஆலோசனை கூறிட்டு நான் இது மருந்து தான் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு நான் 2008 கொடுக்குறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் விசாரணை பிரிவுக்கு அரளிக்காயும் வைர பவுடரையும் ஆய்வு பண்ணணும்
அது மருந்து பொருளா இல்லையான்னு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ம். இப்போ 2009 என்கிட்ட தமிழ்நாடு சித்த மருத்துவத்துறையில் அரும்பாக்கத்துலேருந்து ஆய்வின் அவங்களோட அறிவுரையின் பேரில் திருச்சி மாவட்ட சித்த மருத்துவர் சுகுமார் வந்து என்கிட்ட 36 பாக்கெட் வைர பவுடர் என்கிட்ட வாங்குறாரு. ம். 36 பாக்கெட் வைர பவுடரை வாங்கிட்டு ம். அதை அனிமல் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்னா அனிமல் டெஸ்ட்டில் அது மருந்துன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க பேப்பர்லையும் வெளியிட்டுட்டு ம். எனக்கு மருந்து அறிக்கையை கொடுக்கவே இல்லை. யாருக்கு நீ கொடுத்த, யாருக்கு கொடுத்தனா அது சொல்லவே இல்லை. ம். இது எப்படி மருந்துன்னு கண்டுபிடிச்சேன்னு கேட்டாங்க. நான் அதையும் சொல்லவே இல்லை. அந்த விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் வைர பவுடர் வந்து மருந்து பொருளா இல்லையான்னு சொல்லுங்க ம். அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க எதுவுமே பதில் சொல்லலை. 2013 கொடுக்குறாங்க. அனிமல் டெஸ்ட் ஆய்வறிக்கைன்னு வரவே இல்லை. வந்தோடனே திருச்சி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். 2009 எடுத்ததுக்கு 2013 எனக்கு பதில் சொல்கிறாங்க. திருச்சி ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சு விட்டினேன். எங்கடா நம்ம மாட்டிக்குவோம்னு இந்த ஆட்சியில் உள்ளவங்க நினைச்சிட்டாங்க. டப்புன்னு திருச்சி மாவட்ட மெடிக்கல் ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு பதில் கொடுத்துருக்காங்க. அது அந்த பேப்பர்லேயே இருக்குது. சரி, நீங்கள் யாருக்கோ கொடுத்தீங்களே ஏஜ் பேஷண்ட்டுக்கு மருந்து, அவங்க எல்லாம் என்னானாங்க? எல்லாம் இருக்காங்கம்மா. ம். 49 பாயிண்ட் இருந்துச்சு. ம். 47, 39, 20. ம். இப்போ அவன் கரீபியன் தீவில் இருக்கான். கரீபியன் தீவு. கரீபியன் தீவில் சமையல்காரனாக நான் ஒரு பாயிண்ட் அவன்கிட்ட இருக்குது ரத்தத்தில். ம். அது இந்த இங்கிலீஷ் மருந்து ஆனால் இது சுத்தமாக அழிச்சு போடலாம். ம். புற்றுநோயாளிக்கு பிளட் கேன்சருக்கு கொடுத்தேன். ம். 78 பாயிண்ட் இருந்தது, 12 பாயிண்ட் வந்துச்சு. என்ன பாயிண்ட்? பிளட் கேன்சர். பிளட் கேன்சர் பாயிண்ட் எல்லாம் சொல்லாது. என்ன பாயிண்ட்ல இருந்தது? 78. என்ன பாயிண்ட்? என்ன ஜாஸ்தியா இருந்தது? பிளட் கேன்சர். பிளட் கேன்சருக்கு பாயிண்ட் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதில் அவர் எழுதியிருக்காங்க. என்ன எழுதுவாங்க? என்ன எழுதுவாங்க? பிளட் கேன்சர் இருக்குன்னு எப்படி தெரியும்? டாக்டர் இங்கிலீஷ் மருத்துவர் வச்சு தான் கொடுத்தேன். இல்ல, என்ன தெரியும்? டெஸ்ட் என்ன இருக்கு? டெஸ்ட்ல அதுல 72 பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்? கேன்சர் பாயிண்ட். கேன்சருக்கு பாயிண்ட் எல்லாம் கிடையாது. கிருமி பாயிண்ட் இருக்குங்க. கிடையாது. கிடையாது. இல்ல பிளட் கேன்சர் இருக்குன்னு எப்படி சொல்லுவாங்க? அவங்க 78 பாயிண்ட் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க 72 என்ன பாயிண்ட்? என்ன பாயிண்ட்னு சொல்றது இல்லையா எனக்கு? நீங்க எங்கனோ அத நீங்க மருத்துவர் தானே? மருத்துவர் தான். அப்ப சொல்லுங்க. பாயிண்ட்மா கிருமிகள்மா. 78 பாயிண்ட் கிருமிகள்மா. நீங்க சொல்றது இன்ஃபர்மேஷனே தவறு. டாக்டர் வருவாரு, அவர் சொல்வார். சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கு போன் கேன்சர். போன் கேன்சருக்கு வந்து அவர் வந்து 8 பாயிண்ட் அவருக்கு இருக்குது. அதனால் டயாலிஸ் தான் பண்ணு சொல்லி கழுத்தில் வச்சுருந்து டயாலிஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருந்தார். அவர் அதே பையன் வந்து போன் கேன்சருக்கு டயாலிசிஸ் பண்ணாங்களா? கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் என்கிட்டே வந்து அந்த பாயிண்ட் அவர்லாம் அவர்கிட்ட புக்கில் இருக்குது. ஒரே வாரம் தான் திருப்பி அவர் வேலை மருத்துவமனையில் ஒரு வாரம் மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எடுத்தது. அதுக்கப்புறம் கொடுத்தது 8 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாயிண்ட் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள், ஒரு பேப்பரை சொல்லுங்கள், இல்லை ஒரு டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், ஒரு அறிக்கையாக கொடுங்கன்னு. அதுக்கப்புறம் அவர் போனதும் வரவே இல்லை. என்கிட்ட திருப்பி இந்த அரசாங்கம் வந்து 36 பாக்கெட் கொடுத்து திருப்பி இப்போ 2019 என்கிட்ட 4 பாக்கெட் வாங்கியிருக்காங்க வைர பவுடரு அனிமல் டெஸ்ட்டுக்கு. 4-5 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனால் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, என்னோட அனிமல் டெஸ்ட் ஆய்வறிக்கை அனிமல் டெஸ்ட் ஆய்வறிக்கையை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஆனால் என்னகிட்ட வாங்கிக்கிட்டு பதில் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லேயும். உங்கள்கிட்ட ஏன் வாங்கணும்? வெளியே வாங்கலாமே வைர பவுடர். அவங்க என்னகிட்ட தான் கேட்டாங்க. என்னகிட்ட தான் வாங்கியிருக்காங்க டெஸ்ட்டுக்கு அரசாங்கத்தில். எப்படிங்க அரசாங்கத்துக்கு வைர பவுடர் வேணா வெளியே வாங்கலாம்? அவங்க என்னகிட்ட நீங்கள் மருந்தை கொடுங்க அனிமல் டெஸ்ட்டுக்கு ஆய்வுக்குன்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்காங்க. அந்த புக்கில் இருக்குது, பேப்பரில் இருக்குது. சரி, இந்த வைர பவுடர் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க? அது வந்து ஷாப்ல கிடைக்குமா? கிடைக்காதுல்ல? கிடைக்குமா? எதுக்கு இந்த கல்பட்டைக்கு உதவி? இன்னும் கல்லுப்பட்டைக்கு உதவிட்டு இருக்குது. கல்லுப்பட்டைக்கு வைர பவுடர் இல்லாமல் கல் வந்து தேய்க்க முடியாது. ஃபினிஷிங்க்கு அதை எடுத்துட்டு வந்துடுவீங்க. வந்துடுவேன். கேன்சர் கிருமியும் அழிக்குது, ரெண்டாவது வந்து எய்ட்ஸ் கிருமியும் அழிக்குது. இப்போ 2019 என்ற 4 பாயிண்ட் வாங்கிட்டு வந்து 1 வருஷம் ஆகுது. ரிசல்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அறிவிக்க மறுக்கிறாங்க, மூலிகையை கேட்குறாங்க. இப்போ நீங்க கிளினிக் மாதிரி வச்சு ப்ராக்டிஸ் பண்றீங்களா? ப்ராக்டிஸ் பண்ண விட மாட்டேன்டாங்க, கொடுக்க விடாண்டாங்க. அதனால நிறுத்தி வச்சிருக்கேன். இவங்க வைர பவுடர் அறிவிச்சாதான் மித்த மூலிகையை கேட்குறாங்க இந்த அரசாங்கத்தில். என்கிட்ட நான் மூலிகை தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன மூலிகை கேட்குறாங்க? வைர பவுடரோட மற்ற மூலிகையில கலந்து கொடுக்குறேன் நான். அந்த மூலிகையில சொல்லுங்கிறாங்க. எனக்கு நான் 2 தடவை நீங்கள் வைர பவுடர் ஆய்வு எடுத்தீங்களா, அதை நீங்கள் கொடுங்க, ரிசல்ட்டை கொடுங்க, நான் ஒப்படைக்கிறேன். அரசாங்கத்தை தான் ஒப்படைக்கிறேங்கிறேன். அரசாங்கம்னா யார் வந்து வாங்கிட்டு போகிறாங்க உங்கள்கிட்ட? தமிழ்நாடு சித்த மருத்துவத்துறை அரும்பாக்கத்தில், சென்னை அரும்பாக்கத்துலேருந்து வாங்கியிருக்காங்க. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அதுலேயே இருக்குது. அதில் எழுதி கொடுத்தா அவங்க கொடுத்தது தான் எல்லாமே. எனக்கு அனிமல் டெஸ்ட் ஆய்வறிக்கை வெளியிட்டாங்கன்னா வைர பவுடர் மருந்து பொருள் சொன்னாங்க, பல புற்றுநோயாளி பிழைப்பாங்க. இப்போ ரெண்டாவது வந்து அரசாங்கம் வழங்கக்கூடிய ஏஆர்டி மாத்திரையே என்னோட கண்டுபிடிப்பை கலந்து கொடுக்குறாங்க. வெளியில் அந்த மாத்திரை 20,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என்னோட கண்டுபிடிப்பு வைர பவுடர் கண்டுபிடிப்பை எய்ட்ஸ் நோயாளி ஏஆர்டி மாத்திரைன்னு வழங்குறாங்க. அந்த ஏஆர்டியில் என்னோட கண்டுபிடிப்பை அதை கலக்குறாங்க.
எப்படி தெரியும் உங்களுக்கு? நோயாளிகள் சொல்லியிருக்காங்க, நோயாளி இப்போ நல்லா இருக்கான் முதைய விட. நான் அதே கூட அரசாங்கத்தை சுட்டி காட்டியிருக்கேன், நீங்கள் எடுத்துருக்குங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மருந்து பொருளாக அறிவிங்க அப்படின்னு. அவங்க அதை விட்டுட்டாங்க, இப்போ மூலிகை கேட்குறாங்க. இல்லைங்க, இப்போ உங்க மருந்து அதுல கலந்துருக்காங்கன்னு எப்படி தெரியும் முதைய உங்களுக்கு? விட இப்போ நல்லா இருக்கானே நோயாளி. இப்போ இன்னைக்கு எய்ட்ஸ் நோயாளி எவனுமே சாவலையே. எய்ட்ஸ் நோயாளிக்கு எவனுமே சாவலை, ரத்த கசி உண்டாகும். முன்னாடி அவங்க கொடுத்தாங்கன்னா ஏஆர்டி வாய் வவுறுலாம் புண்ணாக இருக்கும். இப்போ எல்லா நாளையும் நல்லா இருக்கான். அரசாங்கம் எனக்கு 4 தடவை பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. மதுரை ஹைகோர்ட்டில் 2 தடவையும், சென்னை ஹைகோர்ட்டில் 2 தடவையும். எதுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி? எனக்கு அதிகமான தொல்லைகள் இருக்குது, மூலிகையில் கேட்டோம். என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தான் நான் கேட்டிருந்தேன். 4 தடவை குடிக்க சொல்லியிருக்காங்க. 2வது டயாலிஸை நிறுத்திடலாமா? என்னோட மூலிகையில் டயாலிஸை நிறுத்திடுவேன். நிறுத்தியிருக்கேன், நிறுத்தி காட்டவும் என்னால் முடியும். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. இல்லை என்னோட மூலிகையில் நீங்கள் எடுங்க, ஆனால் பேரை சொல்லுங்கிறாங்க. எப்படி நான் பேரை சொல்ல முடியும்? HIV பற்றி, எய்ட்ஸ் பற்றியும் ரிசர்ச் பண்ணுறது ஒரு மருத்துவர் இங்கே வந்திருக்காரு. அவர்கிட்ட பேச போகிறோம் நம்ம. டாக்டர் பிரதீப். டாக்டர், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து YRG கேர்ன்ற ஒரு NGO. ஐ எம் த ஹெட் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ். அண்ட் YRG கேர் வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா 87ல். இட் வாஸ் ஸ்டார்டட் பை டாக்டர் சுனிதி சாலமன் சொல்லிட்டு. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஐடென்டிஃபை இந்த HIV வைரஸ் இந்தியாவில் இருக்கிறது. பார்ட் ஆஃப் த ரீசன் தட் HIV ஓரளவுக்கு கண்டெய்ன்டாக இருக்கிற காரணமே மெயின் ரீசன் அவங்க தான். இப்போ HIV பேஷண்ட்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்னும் லாங்கராக இருக்குது, இதெல்லாம் உண்மை தானா டாக்டர்? ஓ, வெரி ட்ரூ. இப்போ குழந்தைங்க கூட பெற்றுக்கலாம் சொல்கிறாங்க. எஸ். இப்போ எவ்வளோ சிம்பிளாக ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது HIV வந்து இட்ஸ் பிகம் லைக் ஒரு க்ரானிக் மேனேஜபிள் டிசீஸ். க்ரானிக் மேனேஜபிள் டிசீஸ்னால் ஒரு சுகரோ இல்லை பிபி மாதிரி. இது எப்படி இந்த பிரேக் த்ரூ வந்தது? ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் HIV எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து திருமணம் பண்ணிக்க கூடாது, குழந்தை பெற்றுண்டா அந்த ரிஸ்க் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு ஈவெண்ட்க்கு கூப்பிட்டுருந்தாங்க, நான் தான் போய் அதை லான்ச் பண்ணினேன், ஃபேஸ் ஆஃப்னு. HIV பேஷண்ட்ஸ் அவங்களே வந்து ஸ்டேஜில் வந்து நாங்கள் HIV பேஷண்ட்ஸ் சொல்லி அவங்க மாஸ்க் எடுத்துட்டு எங்களுக்கு வந்து சிம்பத்தி வேண்டாம், எங்களுக்கு வந்து உங்கள் பரிதாபமெல்லாம் வேண்டாம், எங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க, இந்த சொசைட்டியில் எங்களுக்கு வாழறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸ் அவங்கள பார்த்து சிம்பத்தைஸ் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ நார்மலாக அவங்க லைஃப் லீட் பண்ண முடியும், எப்படி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்க முடியும்னு காமிங்க. நான் அந்த ஒரு ஈவெண்ட்டில் நான் அதை பற்றி பேசினேன். எனக்கு உங்ககிட்டேருந்து அது தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு கேஸ் வந்தது வந்து வாஸ் வெரி ட்ரமேட்டிக். 84ல் வந்து யூஎஸில் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி யூஸ்வலாக அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் எப்போ பார்ப்போம் அப்படின்னா, ஒருத்தருக்கு உடம்புல கம்ப்ளீட்டாக எதிர்ப்பு சத்தே இல்லாத டைமில் தான் பார்ப்போம். அண்ட் மெனி சச் இன்ஃபெக்ஷன்ஸ், ஒன்று மாத்திரம் இல்லை, அதே மாதிரி 2-3 இன்ஃபெக்ஷன் ஒரே ஆளுக்கு வருது. ஒரு ஆளுக்கு வரதே ரேரு, நிறைய இன்ஃபெக்ஷன் ஒரே ஆளுக்கு வர்றது இன்னும் ரேரு. அந்த மாதிரி நிறைய கேசஸ் அந்த மாதிரி பார்த்தாங்க. அது பார்த்த உடனே என்னாச்சுன்னா, கண்டுபிடிச்சி ஒரு 3 months to 6 months பேஷண்ட் சர்வைவ் ஆனால் பெரிய விஷயம். அதுக்கப்புறமா 87ல் தான் ஃபஸ்ட்டு மருந்து வந்தது, ஜிடோடுன்னு சொல்லிட்டு அந்த மருந்து பேர். ஸோ அது வந்தபோது என்ன நினச்சாங்க, HIV ஃபுல்லாக குணப்படுத்திடலாம், கிளியர் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் இட் கேம் பேக் வெரி ஸ்ட்ராங். அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் பேக் வெரி ஸ்ட்ராங்னா இந்த சென்ஸ் இட் டெவலப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். சி எனி பயாலஜிக்கல் ஆர்கானிசம் ஆஸ் இது டு எவால்வ். கரெக்டா? இப்போ நம்ம வீட்லயே கொரோனா பத்தி சொல்றாங்க, எவ்ரி நவ் அண்ட் தென் எவ்ரி ஆர்கானிசம், ஈவன் அஸ் வி ஆர் எவால்விங், ரைட்? சி இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க, ஃப்ரம் அ சைல்ட், you must have seen your child versus a grandchild. You will see how the time is. எவ்வளோ டைம் பீரியட்ல இவால்வ் ஆகும்? So ஒரு வைரஸ்க்கும் it has this tendency. HIV we feel evolved very fast. So இது வந்து started எங்க ஆரம்பிச்சதுன்னா monkeys, to be specific chimpanzees to start off. It jumped into humans and ரொம்ப சீக்கிரம் it evolved and adapted itself very nicely to our body. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒருத்தருக்கு CD4ன்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு உடம்பு எதிர்ப்பு சத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கறது. அது கம்மியாகும் போது ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம், ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் மற்ற இன்ஃபெக்ஷன் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் சயின்ஸ் டெவலப் ஆக என்ன பார்த்தோன்னா, HIV ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டோன்னா இட் கேன் கில் ஆர் இம்யூனிட்டி ப்ளஸ் நம்மளோட ஹார்ட்டு, லங்ஸு
எல்லா சிஸ்டமையும் இட் கேன் அஃபெக்ட். ஸோ அதனால் வாட் வி சயின்ஸ் ஸ்டார்டட் மூவிங் அப் சேயிங் அந்த இம்யூனிட்டி படி வேண்டாம், லெட்ஸ் மூவ் அப். ப்ளஸ் இன்னொன்று என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஒரு பெரிய லேண்ட்மார்க் ட்ரையல் ஒன்று நடந்தது. இட்ஸ் கால்ட் HPTN 052. இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் கிளினிக்கல் ட்ரையல். அதில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சீரோ டிஸ்கார்டன்ட் கப்புள்ஸ்ன்னு இருப்பாங்க, ஒருத்தர் பாசிட்டிவாக இருப்பாங்க, இன்னொருத்தர் நெகட்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நெகட்டிவாக இருக்கவங்களுக்கு HIV வராமல் தவிர்க்கலாமா அப்படின்னு பார்த்தாங்க. அந்த ட்ரையலில் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வராமல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா, 2 ட்ரையல் நடந்தது, பார்ட்னர் 1 அண்ட் பார்ட்னர் 2 ஸ்டடின்னு சொல்லிட்டு. அது யூரோப்பில் நடந்தது. இந்த HPTN 052 நான் சொல்கிறது வந்து our organization also participated in the trial. ஸோ அந்த ட்ரையல்லையும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவாமல் தடுக்க முடிஞ்சது. ஸோ இட் சிம்பிளி கேம் அப் டு 2 things. U is equal to யூன்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படின்னா என்னென்னா, அன்டிடெக்டபிள் இஸ் ஈக்குவல் டு அன்ட்ரான்ஸ்மிசபிள். ஒருத்தருக்கு மருந்து கொடுத்து அவங்களோட வைரஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டா அவங்கள்ட்டேருந்து மற்றவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பரவுறதை தவிர்க்கலாம். ஸோ அதனால தான் திருமணம் பண்ணிக்கலாம்ங்கிற. திருமணம் பண்ணிக்கலாம், யூ கேன் ஹாவ் அ சைல்ட், யூ கேன் லீட் அ நார்மல் லைஃப், நோ ரிஸ்க். யூ ஆர் நோ ரிஸ்க் டு எனி ஒன் எல்ஸ். பட் இஃப் யூ டேக் மெடிசன்ஸ். எஸ். ஸோ டாக்டர், நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, இந்த HIV வைரஸ் வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்கு, அதனால மருத்துவமும் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கணும், அப்போ தான் அதை வந்து காம்பேட் பண்ண முடியும். இப்போ கொரோனா வைரஸ்க்கும் அதுதான் சொல்கிறாங்க. எல்லா வைரஸ்க்கும் அது. கொரோனா வைரஸ்க்கு அந்த ஸ்பீடில் அது மாறிட்டு இருக்கான். ஸோ வை தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் சொல்யூஷன்னா? இல்லை, அப்படி இல்லை. சி கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a நியூ வைரஸ். இப்போ ஒரு புது வைரஸ் வந்ததுன்னா, சோஃபார் கொரோனா மேஜர் அவுட் பிரேக்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் த 3rd மேஜர் அவுட் பிரேக். So the first one was SARS and MERS, and then this is the third outbreak that we are ஒரே looking ஃபேமிலி at. சொல்றாங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து என்ன அப்படின்னா, even the previous corona viruses we were not able to develop a effective vaccine. அது வந்தது கடகடன் செட்டில் ஆயிடுச்சு, it went off. இப்போ வந்து ஒரு how did it go off? So because you contacts close பண்ணி isolate பண்ணிட்டோம்னா you can prevent transmission, it will eventually die out. Yes. இப்போ கடகடன் ஒருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு தடவை வந்துட்டு செகண்ட் டைம் இட்ஸ் நாட் கோயிங் டு கம். ஸோ ஃபார் வி ஹேவன்ட் இது வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் அந்த மாதிரி கிடையாது, முன்னாடி வைரஸாக இருக்கட்டும், ஆல் த ப்ரீவியஸ் வைரஸஸ். ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 வகை இருக்குது. ஒன்று ட்ரீட் பண்ணுறதுக்கு இன்னும் பிரேக் த்ரூ வரல, மருந்து கண்டுபிடிக்கல கொரோனாக்கு, அதனால டிரான்ஸ்மிஷனை கர்டெயில் பண்ணுறதுக்கு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது டிரான்ஸ்மிட் ஆகாமல் இருந்ததுன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வில் டை அவுட். கவர்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி கையை வாஷ் பண்ணுறது, சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஒரு 1 hand distance 6 feet distance மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நமக்கே வந்து காஃபோ கோல்டோ இருந்தால் we are supposed to wear a mask so that we don't infect the other person. If there is any signs of respiratory difficulty or something, இமீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லணும். ஏன்னா இது நம்மளை மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணினோன்னா அது போயிட்டே இருக்கும், அது அப்புறம் கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டு இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம ஹெச்ஐவிலேருந்து அப்படியே கொரோனாக்குள்ளே போயிட்டோம். ஸோ என்னன்னா, நம்ம என்ன எய்ட்ஸ் நோயாளி கொடுக்கக்கூடிய தடுப்பு மருந்துகளை தான் கொரோனா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம் சார், அது வந்து லோபினாவிர் ரிட்டோனாவிர்னு சொல்லிட்டு ஒரு குரூப் மெடிசின். அது வந்து சார்ஸில் வந்து இனிஷியல் ஃபஸ்ட்டு வந்த சார்ஸில் வந்து அந்த டைமில் ட்ரையல் பண்ணி அது வந்து கொஞ்சம் அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணுற லெவல் இருந்தது. ஓகே, ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுச்சு. நான் தரேன் சார் கொரோனாவுக்கு 2 எண்ணெய் 2 மூலிகை. இல்லை சார், பட் அது 2 கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னு சொல்லிச்சு சார். 3 நாளில் கட்டுப்படுத்தின இல்லாட்டி என்னை தூக்கி உள்ளே போடுங்க. இல்லை சார், அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு இது சொல்லணும்னா சரி, நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ கொரோனா வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணால், வைரஸை கண்ட்ரோல் பண்ணால் பெட்டராகும்னு நினைக்கிறீங்களா? வைரஸை கண்ட்ரோல் பண்ணி மலத்தோட வெளியே கொண்டு வரலாம். சரி, இப்போது உங்களுக்கு இது சொல்லணும்னா, இப்போ குழந்தைங்களுக்கும் அடல்ட்ஸ்க்கும், இப்போ இருந்த குழந்தைங்களுக்கும் அடல்ட்ஸ்க்கும் பார்த்ததில் குழந்தைங்களில் வைரஸ் அதிகமாக இருக்குது அடல்ட்டோட, தெரியுமா? பெரிய வயசானவங்களோட குழந்தைங்களில் வைரஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் குழந்தைங்கள யாருமே செத்து போகல, ஆனால் வயசானவங்கள செத்து போயிட்டாங்க. உங்களோட தியரி படி வைரஸ் தான் தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தப்பாச்சே. வைரஸ் தான் மூல காரணமே அதுக்கு. ஆமாம் சார், அப்போ நீங்கள் உங்களோட தியரி படி அது நோய் எதிர்ப்பு சக்தியினால சின்ன பிள்ளை இருக்கலாம், ஒரு சிலருக்கு இருக்கலாம், இல்லாமல் அப்போ ஒரு சிலர் குழந்தைங்கள அட்லீஸ்ட் இதுவாக இருக்கணுமே. ஸோ உங்களோட தியரி படி வைரஸ் மாத்திரம் தான்
வைரஸை கண்ட்ரோல் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள நேரத்துக்கு நிறைய பேர் பார்த்துருக்கணுமே. ஒரு டிசீஸை எடுத்தோன்னா, ஒரு கிருமின்னு எடுத்தோன்னா, இல்லை ஒரு வியாதின்னு எடுத்தோன்னா, அந்த வியாதி எதனால வருது, என்ன வருதுன்னு சொல்லிட்டு முதல்ல அதை பார்க்கணும் சார். அதுக்கப்புறமா தான் என்ன மருந்து கொடுக்கலாம், எந்த இடத்துல கொடுத்தா எப்படி வேலை செய்யும்னு தெரியும். இதுதான் பண்ணணும். நான் இந்த மருந்து இதுக்கு கொடுத்தேன் முதன்மையான இல்ல மருந்து சார், சார். நான் ஒண்ணும் இல்ல, இந்த நீங்களே கொடுங்க. இதுக்கு முதன்மையான அப்படி மருந்து கிடையாது சார், அப்படி நீங்க தெரியாம சித்தாவில், கொடுக்க நான் சொல்ல முடியாது. சித்தாவில் கேட்குறேன். இதுக்கு முதன்மையான மருந்து வேப்பிலை தான். இல்ல சார், வேப்பிலை எதுல போய் வேலை செய்யும் சொல்லுங்க. வேப்பிலை வந்து ஈரல்ல உள்ள கெட்ட கிருமிகளை வெளியேற்றக்கூடியது. இது ஈரல்ல ரத்தத்தை கிடையவே சுத்தம் கிடையாது, இது பண்ணக்கூடியது. நுரையீரல்ல தானே இருக்குது. அதான் சார், உங்களுக்கு நீங்க ஈரல்ல ரத்தத்தை சுத்தம் இருக்குன்னு பண்ணக்கூடியது சொல்றீங்க. சார். ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது சித்தாவில். ஓகே சார், பட் மலத்தை வெளியேற்றக்கூடியது இப்போ சிறுநீரக. இல்ல இப்போ எங்களுக்கு ப்ராப்ளம் ரத்தம் அழுக்காகிறது கிடையாது. இந்த நுரையீரல்ல போயிட்டு என்ன ஆகும்னா, நுரையீரல்ல ஒரு லேயர் ஒன்று இருக்கும். நுரையீரல்ல இருந்து காத்து ரத்தத்துல மாறுறதுக்கு அந்த லேயரை அடி வாங்கும். அந்த லேயரை டோட்டலா டேமேஜ் பண்ணி விட்டுரும். அது ஒரே ஒரு சிங்கிள் லேயர், ஒரே ஒரு சின்ன ஷீட் மாதிரி இருக்கும். அந்த லேயரை டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா, இதில் நீங்கள் சித்தாவில் எடுத்துக்கோங்க. வேப்பெண்ணையும் சூடத்தையும் முதுகில் தடவுங்க. அதுக்கும் வைரஸ்க்கும் என்ன எஃபெக்ட் சொல்லுங்க. வைரஸை வேலை செய்யக்கூடாது. வேப்பெண்ணெய்க்கு வெப்பமான ஒன்று சூடை உண்டு பண்ணக்கூடியது சூடமும், கட்டிகளை அழிக்கக்கூடியது, ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது, கெட்ட நீர்வுகளை வெளியேற்றக்கூடியது. சரி, அதே மாதிரி தலையை பாதிக்கும் நரம்பு மண்டலத்தை, ஓகே, அதுக்கும் வேப்பெண்ணெய் தான். அதனால என்ன சைடு எஃபெக்ட் வரும்? உங்களோட தான் மூளையில போய் சூடு ஏறும்னு சொல்றீங்களே, இப்போ அதனால சைடு எஃபெக்ட் ஏறி சூடத்தை காய்ச்சி வேப்பெண்ணையை காய்ச்சினாதான் சூடு ஏறும். பச்சை எண்ணெய் சூடு ஏறாது. சூட்டை கட்டுப்படுத்தக்கூடியது வைரஸ். ஆக்சுவலி என்னன்னா, அவர் போஸ்டர் அடிச்சிருந்தாரு. போஸ்டர் அடிச்சு அந்த போஸ்டர் பார்த்து இப்படி ஹெச்ஐவிக்கும் கேன்சருக்கும் கியூர் இருக்குன்னு போஸ்டர் அடிச்சிருந்தாரு. எதுக்காக நம்ம இந்த எபிசோட் பண்றோம்னா, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கிறது ரொம்ப டெஸ்பரேட்டா இருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு இப்போ கேன்சர் இன்சிடென்ட்ஸ் ஹேவ் பிகம் வெரி வெரி ரொம்ப. இப்போ முன்னாடியெல்லாம் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்போ கடல் மாதிரி ஆளுங்க இருக்காங்க. ஸோ பீப்புள் ஆர் கெட்டிங் இன் டு அ ஸ்டேஜ் வேர் தேர் டெஸ்பரேட். ஒருத்தருக்கு இஃப் தே ஆர் டிடெக்டட் வித் கேன்சர், எப்படியாவது க்யூர் ஆகாதா, எப்படியாவது நல்லபடியாக வெளியில் வர மாட்டோமா? ஸோ மக்கள் பார்க்குறதுவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்காதான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதோட ரிஸ்க் என்னது? ஸோ இப்போ இவர் சொல்றது நம்ம அவுட்ரைட்டாக தப்புன்னு சொல்ல முடியாது, தவறு சொல்ல முடியாது. அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. ஆனால் அதுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதோட ரிஸ்க் என்னது, அதை பற்றி நம்ம டாக்டர்கிட்ட பேச போகிறோம். கேன்சர் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. யூ கேன் பிரிட்டி மச் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது ஹியூஜ் நம்பர்ஸ். அண்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் இது. ஓகே, வாட் வி ஈட், வாட் வி ட்ரிங்க், வாட் வி ப்ரீத், அண்ட் நம்மளோட ஹேபிட்ஸ், பி இட் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இது தான். ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இல்லாதவங்களுக்கே கேன்சர் வருது டாக்டர். இல்லை, தீஸ் ஆர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். தட் டசன்ட் மீன் இல்லாதவங்களுக்கு வராதுன்னு கிடையாது. சரி, அப்போ இப்போ கேன்சருக்கு மெடிசின்ஸ் பயங்கர அட்வான்ஸ்டா வந்தாச்சு. ஸோ இப்போ மெடிசின்ஸ் சில கேன்சருக்கு என்ன ஆகும்னா, யூ ஹாவ் ட்ரீட்மெண்ட். ப்ராடாக சொல்லணும்னா ஒன்று கீமோதெரப்பி இருக்கு, இன்னொன்று ரேடியோ தெரப்பி இருக்கு. தென் தே டூ அ மிக்ஸ், கீமோ ரேடியேஷன், சில இதுக்கு சர்ஜரி இருக்கு. இல்லை டாக்டர், நான் கேட்டது இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ்க்கு போகிறாங்கல்ல. ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நடுவில் நல்லா இருக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, or they will try alternative methods. இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, or they will have somebody tell, நாங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இதை சாப்பிட்டாங்க, இதில் க்யூர் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி அதில் ஓடிடுவாங்க. ஸோ அது கேரண்டி கிடையாது, நோ ப்ரூஃப். சொல்லுங்க, உங்கள் இதுலேயே புற்றுநோய்க்கு என்னமா கேரண்டி கொடுத்துருக்காங்க? சார், புற்றுநோய் காமன் டெர்மினாலஜி கிடையாது சார். அது எங்க வேணாலும் பாதிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் பாதிக்கலாம். இல்ல இல்ல, நீங்க புற்றுநோய்க்கு ஆபரேஷன் பண்ணாவோ ஊசி போட்டாவோ அதை சுத்தமா உங்களால அழிக்க முடியுதா? இல்ல சார், நீங்க சொல்றது நீங்க பாயிண்ட் கணக்கா சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி பாயிண்ட் கணக்காலாம் இங்கிலீஷ் மருத்துவத்துல கிடையாது. ஹெச்ஐவிலேயே பாயிண்ட்ல கணக்குல கிடையாது. ஹெச்ஐவில வைரல் லோடு சொல்லுவோம், இல்ல CD4 சொல்லுவோம். CD4 தான் வைரல் லோடு. ஆமா, CD4 வேற, வைரல் லோடு வேற சார். ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. CD4 செப்பரேட்டு. அது நம்மளோட உடம்பு எதிர்ப்பு சத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம 3 பேருக்கும் ஹெச்ஐவி இல்லை, 3 பேருக்கும் CD4 பண்ணுறோம். உங்களுக்கு வேற இருக்கும், அவங்களுக்கு வேற இருக்கும், எனக்கு வேற இருக்கும். அது ஒருத்தருக்கும் மாற்றி மாற்றி இருக்கிறது. ஒரு லெவல் கீழே போகக்கூடாது, அவ்வளோதான். CD4ன்றது அதோட லெவல், அதுக்கு மேலே பார்க்கக்கூடாது.
அடுத்தது வந்து வைரல் லோடு. உடம்புல ஹெச்ஐவி வைரஸ் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக நீங்கள் சொல்லணும் பார்த்து. அதுதான் ஹெச்ஐவி வைரல் லோடுன்னு பேர். அதனால் நீங்கள் வந்து பாயிண்ட்டாக இந்த 7 பாயிண்ட் இருந்தது, 10 பாயிண்ட் இருந்தது, 1 பாயிண்ட் இருந்ததுன்னு வந்து நீங்கள் சொல்ல முடியாது. கேன்சர்லேயும் பாயிண்ட்டே கிடையாது. கேன்சரில் வந்து என்ன கேன்சர் இருக்குது, அந்த இடத்துல தாக்கு பிடிச்சிருக்கா, அந்த இடத்த விட்டு தாண்டி பரவிருச்சா, வேற எந்தெந்த இடத்துல பரவி இருக்கு, நுரையீரலில் பரவி இருக்கா, ஈரலில் பரவி இருக்கா, மூளையில் பரவி இருக்கா, இப்படி தான் பார்ப்போம். நீங்க பாக்குறீங்க சார், ஈரலை பாக்குறீங்க, ஆமா, நுரையீரலை அதனால பாக்குறீங்க, நீங்க மூளையை வந்து- பாக்குறீங்க. ம். நீங்க சொல்றீங்க அந்த புற்றுநோய்க்கு வந்து ஆயுதம் வச்சு நாங்க அழிக்கிறோன்றீங்க. ஒரு 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 பகுதியில வந்துட்டா அது உடம்பு ஃபுல்லா இல்ல பரகுதுல. ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் கேட்குறேன் நான். நீங்க சொன்னீங்கல்ல இத்தனை பாயிண்ட்லேருந்து கம்மி. அப்ப நான் உங்கள்ட்ட கேட்டேன் என்ன பாயிண்ட் இது? அப்ப கிருமியோட பாயிண்ட் சொல்றீங்க. அப்படி ஒரு அளவே கிடையாது. அப்படி ஒரு உங்களோட ரிப்போர்ட்டே point. எடுக்க முடியாது. நான் இங்கிலீஷ் மருத்துவரை வச்சு எடுத்தேன் சார். அதை அதான் சார், உங்கள்கிட்ட அந்த ரிப்போர்ட் இருக்கா சார்? இப்போ இருக்கா? சார்ட்ட கொடுக்கணும். இல்லை, அதில் ரிப்போர்ட் இல்லை சார். அதில் பாயிண்ட் கிடையாது. பிளட் கேன்சருக்கு அதில் இருந்துச்சுங்களா? பிளட் கேன்சர் நான் பார்க்கல சார். நான் வந்து கிருமி சம்மந்தப்பட்ட ஆள். அதில் வந்து ஹெச்ஐவிக்கு ஒரு ரிப்போர்ட்டும் கிடையாது சார். நீங்கள் கொடுத்த பேப்பரில் வந்து ஹெச்ஐவிக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டும் கிடையாது. 49.47 39 அது வந்து ஹெச்எஸ்வி சார். ஹெச்எஸ்வி. ஹெச்எஸ்வி வேற, ஹெச்ஐவி வேற சார். தெரியும். HS1 HS2 HIV AIDS 4 வகையில இருக்கு சார். 4 வகை கிடையாது சார். ஹெச்எஸ்வி வந்து ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்ன்னு சொல்லிட்டு அது வேற. அது வந்து ஹெர்பீஸ் குரூப் ஆஃப் வைரஸஸ். சரியா? இந்த வந்து இது வந்து ஹெச்ஐவி வந்து அது வேற குரூப் ஆஃப் வைரஸ். அது வந்து ரெட்ரோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். அது வேற, இது வேற, மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. ஹெச்எஸ்வி வந்து அது வந்து ஒரு டிஎன்ஏ வைரஸ். அது வந்து உடம்புல வந்துச்சுன்னா போகவே போகாது. சொல்கிறேன் உங்களுக்கு, போகவே போகாது. எப்போ தான் எடுத்து பார்த்தீங்கனாலும் அது பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இங்கிலீஷ் மெடிசின்லேயும் சரி, எந்த மெடிசின்லேயும் சரி, பாடியே தன்னால் அதை தாக்கு பிடிச்சிக்கணும். இல்லை HS1 HS வந்து HIV இல்லைங்கிறீங்களா? ஆமாம் சார். AIDS இல்லைங்கிறீங்களா? இப்போ அவன் எய்ட்ஸ் நோயாளி இருக்கான், என்ன பண்றது? சார், எய்ட்ஸ்னா என்ன சார் அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்களே சொல்லுங்க சார். இல்ல சார், உங்களோட எய்ட்ஸ் என்னோட எய்ட்ஸ் வேற சார். எய்ட்ஸ் 4வது நிலையை வந்திருக்கான் சார். இப்போ புற்றுநோயில வேற இருக்கான். இல்ல சார், இப்போ எனக்கு வேணுன்ற கேள்வி வந்து ஒண்ணே ஒன்று தான் சார். இப்போ ஒருத்தருக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து HS ஃபர்ஸ்ட் உங்களுக்கு HSV நான் கேட்கல. இல்ல நீங்க இப்ப நீங்க சொன்னதுக்கு HSV என்னன்னு கேக்குறீங்களே, இதோட சம்பந்தப்பட்டதா HS1 HS2 கிடையாது சார். ஹெச்ஐவி வேற சார். HIV வேற HS1 கிடையாது சார். HIV வந்திருக்கானே இப்ப சார். பாயிண்ட் சார், ஒரு HIV நீங்க வந்து இல்லன்னு சொல்றீங்க. HIV சார். இல்லன்றீங்க. இப்ப HS1 வந்தவன் எப்படி HIV வந்தான்? எப்படி AIDS வந்தான்? சார், நீங்க இல்லன்னு சொல்றீங்க. சார் நான் சொல்றது கேட்கணும், பதட்டப்படாம நம்பரே தரேன். இல்ல பேசுங்க. நான் கேட்க வேண்டாம் சார். நான் இல்ல நீ இல்லன்னு சொல்றீங்களா? அது அதனால நான் 14 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இல்லன்னு சொல்றீங்களே, எப்படி சொல்றீங்க? அதுக்கு HIV உனக்கு HS2 வர்றவனுக்கு HIV வராதா? இப்போ நீங்க எனக்கு ஹெச்எஸ்வி பத்தி சொல்லுங்க. நீங்க ஹெச்எஸ்வி என்னது? HS1 வந்து HIV சம்பந்தமே இல்லன்னு சொல்றீங்க. சார் நான் நான் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு சொல்றேன். நீங்க இப்படி ஹெச்எஸ்வி வந்தா ஹெச்ஐவி வரோன்ற எப்படி சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இல்ல நான் தான் சொல்றேன். எப்படி வரணும்? முதல்ல என்ன சொன்னீங்க? இல்லன்னு சொன்னீங்க. HS வந்தா HIV நாளைய சம்பந்தம் இல்லன்னு சொல்றீங்க. சார், நான் அப்படி சொல்லல சார். அது வேற வெயிட் பண்ணுங்க சார். அது வேற ஃபேமிலி, இது வேற ஃபேமிலி. இது நாலுமே ஒண்ணா சேர்ந்து வரது கிடையாது சார். ஃபர்ஸ்ட் நிலை, 2வது நிலை, 3வது நிலை, 4வது அப்படி தான் நான் சொல்றேன் நான். எது முதல் நிலை? HS1, அப்புறம் 2வது நிலை HS2, HIV, AIDS கிடையாது சார். ஹெச்ஐவி ஒருத்தருக்கு வந்து ஹெச்ஐவி வந்து எந்தெந்த விதமா வரலாம்னு சொல்லிட்டு இருக்கு. எப்படி வரலாம் ஒருத்தருக்கு ஹெச்ஐவி? HIV வந்து இப்போ லேடிஸ்ல போகிறதுனாலே வரும். சொல்லுங்க. ஒன்று லேடிஸ் கிட்ட போறதுனால, அப்புறம் வாயு வலி. அப்ப லேடிஸ்க்கு எப்படி வரும்? ஜென்ஸ்ட போறதுனாலயா? லேடிஸ்ட போறதுனால வருமா? என்ன No, no, wait, ஏம்மா, wait. இதுல கூட ஜெண்டர் ஏம்மா, டிஸ்கிரிமினேஷன் இல்லம்மா, உடல் உறவுல வரும் சொல்லுங்க. லேடிஸ்ட போறதுனால வரும் சொல்லாதீங்க. பொதுவா சொன்னேன். லேடிஸ்ல போனா பல இல்ல ஆண்களுக்கு லேடிஸ்ட போனா வரும், பெண்களுக்கு எப்படி வரும்? தவறான உடல் உறவு தான் வருது. அப்படி சொல்லுங்க. அதைத்தாம்மா மாத்தி பொதுவா கேவலமா சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்காக சொன்னமா. நீங்க நீங்க சொன்னது கேவலமா கேவலங்க. தான் சொன்னீங்க. நீங்க இப்படி கேவலமா சொன்னீங்க. தான் தவறா சொன்னீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்து இல்ல. தவறான உடல் உறவுல தான் வருதுன்னு சொல்ல வர்றேன். ஆண்களுக்கு இருக்கிறது தான் பெண்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆண்களை விட பெண்கள்னாலதான் ஆண்களுக்கே வருது. கிடையாது சரி, சார். அது இன்னொரு பிரச்சனைக்குள்ள நம்ம போக சரி, வேண்டாம். இத முதல் முடிக்கலாம் சார். ஆமா. அதுக்கப்புறமா போணுமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க சார். முதல் உடல் உறவு மூலமா வருது. அடுத்தது ரத்தம் ஏத்துதல். வெரி குட். அடுத்தது வாயோடு வாய் முத்தம் கொடுக்கறது. கிடையாது சார். வருது சார், வருது, வராது வந்திருக்கு. கிடையாது இருக்கு சார். இருக்கு ஆள் என்ன இருக்கு சார்? கிடையாது சார். அவங்க உங்கள்கிட்ட போய் சொல்றாங்க. போய் அடுத்து. சொல்லல, உண்மை. சரி, ஓகே. அடுத்தது
3 தான் மெயின். நான் சொல்றேன் சார், இல்லைன்னு ஒண்ணு வாயு ஒழுங்கு மொத்தத்தில் கட்டாயம் அது கேரண்டி ஆளை கொண்டு நிறுத்துவேன். கொண்டு வந்து நிறுத்துங்க சார். என்னன்னா அதையும் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்களே இந்த உடல் உறவு மூலயமா வருது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உடல் உறவு மூலயமா எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பால்வினை நோயின்னு சொல்கிறோம். பால்வினை நோய் வந்தால் ஆண் உறுப்போ அது பெண் உறுப்புல வந்து புண்ணு மாதிரி வரும். இந்த புண்ணு மாதிரி வந்ததுன்னா, இப்போ ஹெச்ஐவி வைரஸ் என் கை மேலே விழுந்ததுனாலும் கையை தோலை தாண்டி உள்ளே போகாது. ஆ இப்போது அந்த புண்ணு மாதிரி வந்ததுன்னா நார்மல் தோல் ஆர் நார்மல் பேரியர் இருக்கிறது வந்து உடஞ்சி போயிடும். இப்போ ஹெச்எஸ்வியில் என்ன ஆகும்னா 2 ஹெச்எஸ்வி இருக்குது, HSV1 HSV2. HSV1 எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த வாயில் வந்து சில பேர் கொப்பளமாக வரும். சில பேருக்கு ஜுரம் வந்ததுன்னா அடிக்கடி கொப்பளமாக வரும், கோல்ட் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மோஸ்ட்லி HSV1. ஓகே, இப்போ HSV2 எங்கன்னா தொப்புள் கீழே, சரியா, இந்த ஆண் உறுப்புலையோ பெண் உறுப்புலையோ இந்த மாதிரி கொப்பளமாக வந்து புண்ணு மாதிரி வரும். அது ஒன்ஸ் வந்துச்சுன்னா வந்தவங்களுக்கு ஃபுல்லாக போகவே போகாது. பட் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்தவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி புண்ணு இருக்கும் போது அவங்களுக்கு ஹெச்ஐவி வைரஸில் எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு ஹெச்ஐவி வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மெடிசின்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுத்து. அலோபதி ஹஸ் பிகம் யூனோ லைக் யூ கெட் there's so much of advancement. Yes. But on the other hand, அதோட சைடு எஃபெக்ட்ஸும் அதனால வர மருந்துகள் சாப்பிட்றதுனால ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க, அதனால வர்றது விளைவுகளும் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? கரெக்ட். இங்கிலீஷ் மருந்துகளில் வந்து எல்லா மருந்தும் வந்து ஈரலை பாதிக்கும் அதிகமாக சாப்பிட்டா. சித்தாவில் எந்த மருந்துமே பாதிப்பு கிடையாது. சரி, நான் உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். சித்தால சாப்பிட்டு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி வந்து பேஷண்ட் எல்லாம் இருக்காங்க. நீங்க என்கிட்ட கொண்டு வாங்க சார், நான் வர வேண்டாம் சார். கிட்னி ஃபெயிலியருக்கு 1 வாரம் மருந்து கொடுக்குறேன், நான் தப்பா சொல்லல, 1 வாரம் மருந்து கொடுக்குறேன். கிட்னி ஃபெயிலியரை கட்டுப்படுத்தி காட்டுறேன், இல்ல தூக்கி என்ன உள்ள போடுங்க. அப்படிலாம் இது பண்ண முடியாது சார். நான் உங்கள்கிட்ட மருந்து கொடுக்குறேன் சார். அப்படி மருந்து யாருமே கொடுக்க முடியாது சார். இப்போ நான் மருந்த ஒண்ணும் கேட்காதீங்க, மருந்த ஒண்ணும் கேட்காதீங்க, நானே தர்றேன். இல்ல, உங்களுக்கு ரிசர்ச் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து நான் வந்து ஒரு ரிசர்ச் இண்டிபெண்டா நான் வந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று இருக்கு, ஐஆர்பின்னு சொல்லுவோம், இன்ஸ்டிடியூஷன் ரிவ்யூ போர்டு. அது வந்து குரூப் ஆஃப் பீப்புள் அந்த கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்றவங்க. இப்போ வந்து ஒரு இந்த ஈக்காடு தாங்கல் ஏரியால ஈக்காடு தாங்கல் ஏரியால எனக்கு வந்து ஒரு மருந்து கொடுத்தோ ஒரு மூலிகை கொடுத்தோ நான் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க. ஸோ ஈக்காடு தாங்கல் ஏரியாவை சம்மந்தப்பட்ட ஒரு ஐஆர்பி இருக்கும், அது ரெப்ரசன்டேட்டிவ். அதில் வந்து டாக்டர் மாத்திரம் இருக்க மாட்டாங்க, லாயர், டீச்சரு, அந்த கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க. அவங்க வந்து முடிவு பண்ணோம் நீங்கள் பண்ணுறது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுமா ஆகாதா, உங்களுதுல சயின்ஸ் இருக்கா இல்லையான்னு. அப்படி பண்ணால் தான் எதுவுமே பண்ண முடியும். நான் எவ்வளோ பெரிய டாக்டராக வேணாலும் இருக்கலாம், நான் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சேன்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன்னா நாளைக்கு வந்து அது மருந்து வேலை செஞ்சாலுமே கூட நான் வந்து ஜெயில் பின்னாடி போகணும். அது தெரிஞ்ச விஷயம். நல்லது பண்ணா யார் வாழ விடுறாங்க? அப்படி நல்லது பண்றது கிடையாது சார். நான் 2009 வெற்றி பெற்றிருப்பேன். இல்ல சார், எல்லாத்துக்கும் முறைன்னு இருக்கு. அந்த முறையில தான் பண்றாங்க. ஆளை கொண்டு விட்டுருக்கீங்க சார். யாரும் சாவல. ஒரு விஷயம் கேட்கவா? உங்கள மாதிரி இன்னும் 4 பேர் வந்து நான் எங்கள்ட்ட ஒரு மருந்து இருக்கு, எங்க ஆய்வு பண்ணதாமா சொன்னேன். நான் ஆய்வு பண்ணதான் சொன்னேன். அரசாங்கத்துல வந்து ஆய்வு 2 தடவை கொடுத்திருக்கேன். அதுதானே அவர் சொல்றாரு. நீங்க ஆய்வு பண்ணதே தப்பேச்சு சார். நீங்க ஹெச்ஐவி உங்களோட ஆய்வு இதுவே தப்பேச்சு. இப்போ நான் பேசுறேன் சார், நான் வந்து வைர பொருளுக்கு தான் பேசுறேன். வைர பொருளை வச்சு நீங்க ஹெச்ஐவில பண்ணேன்னு சொன்னீங்களே நீங்க தான். அதான் சார் அரசாங்கத்துல கொடுத்தா சார், நான் பண்ணல, அரசாங்கத்திலேயே கொடுத்துருக்கேன், 2 தடவை கொடுத்துருக்கேன். அதை மருந்து அறிவிக்க மறுக்கிறாங்க. இல்ல சார், பட் நீங்க வைர பொருள் மருந்து இல்லைன்னு சொல்லணும். அதையாவது சொல்லுங்க, மருந்து இல்ல விஷ பொருள் தூக்கி என்ன உள்ள போடுங்க. சரி, உங்களோட இது பார்த்தேன், அந்த பேப்பர்ஸ் காமிச்சதுல அவங்க வாங்கிட்டு போனதா என்ன இதுவோ எவ்வளோ கொடுத்ததா, நீங்க கொடுத்ததையும் சரி அவங்க வாங்கி போனதும் ஒன்றும் கிளியரா ஒன்றும் நம்பர் படியே எழுதலையே. பேப்பர் கொடுத்தேன், அவர் எதுமா பார்த்தாரு, அவர் தான் முன்னாடியே கொடுங்களேன். அது எப்படி வாங்கினாங்க? எது நான் நான் கண்டுபிடிச்சது நம்பலங்கிறீங்க. நீங்க வந்து 2 இது சொன்னீங்க சார். ஒன்று வந்து ஹெச்ஐவியை கிளியர் பண்ணோம், இன்னொன்று வந்து கேன்சரை கட்டுப்படுத்தோம்னு சொன்னீங்க, கரெக்டா? கேன்சர் ரைட்டு. ஸோ நீங்கள் உங்களோட இது எதுக்கு வேலை செய்யும்னு சொல்கிறீங்க சார்? எய்ட்ஸ் கேன்சருக்கு. சரி சார், அந்த எய்ட்ஸுக்கு வேலை செய்யும்ன்றது உங்களுக்கு ப்ரூஃப் என்ன சார் இருக்கு? இல்லை சார், நீங்கள் வந்து நீங்கள் மறைக்கிறீங்க, பரவாயில்ல, அதை பற்றி என்ன பீதி ஆயிடக்கூடாது மக்கள்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் வந்து எதுக்கு நாளைக்கு சிக்கலில் உங்களுக்கு தான் பாவம் பாதிக்கும், அதுதான் நீங்கள் மறைக்கிறீங்க. அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு கவலை நான் இல்லை.
ஆனால் HS1 HS2 ஹெச்ஐவிலாம் சார் நீங்கள் வந்து எத்தனை பேஷண்ட்டை இது பண்ணீங்க சார்? நான் அதெல்லாம் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேனே. நான் என்னென்ன பண்ண சொல்கிறீங்க தான் இதை படித்து பாருங்கள். வைர பவுட்ரு மருந்து இல்ல சார், இதெல்லாம் பார்த்தாச்சு சார். பாருங்கம்மா, நெட்டில் வந்திருக்குமா 10 புக்குக்கு மேலே வைர பவுட்ரு இப்போ மருந்து தான் ஒல்லி வந்திருக்கு சார். அதுல வந்து மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதுல இல்லன்னு சொல்லல. இப்போ நீ இல்ல நான் இல்லன்னு சொல்லல. சொன்னீங்களா? இப்போ நெட்டில் போட்டிருக்கான் சாரி சார், வைர பவுட்ரு மருந்து போடலாம். அப்போ எப்படி போட்டான்? நீங்கள் வைர பவுட்ரு இல்லவே இல்லை. நீங்கள் இப்போ நெட்டில் வந்திருக்கு 15 புக்கில் வெளியிட்டிருக்கேன். 2015 நான் வெளியிட்டிருக்கேன். வைர பவுடர் மருந்து பொருள் தான். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி வைர பவுடர் நானும் டைமண்ட் வைர பவுடர் மருந்து பொருள் தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஹைகோர்ட்டில் 2/17 சொல்கிறாங்க. ஆமாம் மருந்து தான். முதல் மருந்தே இல்லை, நாங்கள் விஷம்னாங்க ஹைகோர்ட்டில். மருத்துவ அரசு விளக்குறீங்க, இப்போ மருந்து தாங்கிறாங்க. நான் புற்றுநோய்க்கே விட்டுருங்க. 1984 தான் எய்ட்ஸ் வந்துச்சு. எய்ட்ஸுக்கும் மருந்து வைர பவுடர் தான் கிடையாது சார். கிடையாது, நீங்கள் சொல்லலாம். எதுவுமே ப்ரூஃப் இல்லையே சார். இதுல ஒண்ணுமே கிடையாது. வைர பொருள்ல நீங்க எதுவும் பண்ணீங்க? அது எப்படி நான் போட முடியுமா? நோயாளி டெஸ்ட்டுங்க அது. சரி சார், இதுல HIV தான் ஒண்ணுமே கிடையாது. இதுல HIV தான் ஒண்ணுமே கிடையாது. அதுல HIV நோயாளி இருக்கா? நீங்க HS அதுல சொல்றீங்கல்ல, HS ன்ற HSV. அப்போ HIV நோயாளி இல்லவேன்றீங்களே. HIV ரிப்போர்ட்டே இல்லாம எப்படி சார் HSV? இல்ல HS நோயாளி அதுல இருக்கு பாருங்க. இல்ல சார், நீங்க சொன்னீங்கல்ல HS க்கு HIV க்கு வித்தியாசம் இல்ல. அது கிடையாது சார். நான் வித்தியாசம் இல்லனே சொல்லலையே. வித்தியாசம் அது ரெண்டும் கிடையாது சார். ஐயோ, நான் ரெண்டு ஒண்ணு தான் நான் சொல்றேன். நோயாளி HIV இப்ப சார், நீங்க சொல்றது வந்து HS1 HIV இல்ல. ஐயா, உங்க பேரை சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க. கோதண்டபாணி. மிஸ்டர் கோதண்டபாணி. அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியுதா? தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு? HSV வேற, HIV வேறங்கறாரு. இத பாருங்க, இருங்க. HSV இருக்கிற ஆளுக்கு இப்ப HIV வந்திருக்கலாம். அதுக்காக 2 ஒண்ணுன்னு நீங்க சொல்ல முடியாது. இல்லம்மா, நான் அவர் சொன்னதுக்கு மறுத்து சொல்ல வரேன். நீங்க சொன்னதுக்கு அவர் சொல்றதுக்கு வித்தியாசம் இல்ல. HS வந்தவனுக்கு HIV வராது, HS அழிக்கவே முடியாது அப்படின்னாரு. HS1 HS2 HIV கடைசி நாள எய்ட்ஸ் 5ஆம் நிலை புற்றுநோய். எய்ட்ஸ் வந்தவனுக்கு புற்றுநோய் கட்டாயமா வரும். இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க சார். கொஞ்சம் இல்ல, நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நீங்க நோயாளி அந்த மாதிரி நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க. எங்க இதுல இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் பேசறோம்ல. நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் என்கிட்ட நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, சொல்லாதீங்க. நான் சொல்றேன் கேளுங்க. 2 தடவை நீங்க சொல்லலானே. என்கிட்ட 2 தடவை ஆய்வு எடுத்துருக்காங்க இந்த அரசாங்கத்துல. வெயிட் பண்ணுங்க சார். நீங்க சொல்ல மாட்டேன்றீங்களா? எங்க ஆய்வுக்கு கொடுத்த பேப்பர் எங்க? ஆய்வுக்கு கொடுத்த பேப்பர் இது கிடையாது சார். ஆய்வு கொடுத்த பேப்பர் இது வந்து பேஷண்டோட ரிப்போர்ட். இதுல இருக்குமே அந்த கிடையாது சார். அது ஆய்வு கொடுத்த பேப்பர் கிடையாது. தரேன். ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? கேக்குறீங்களா? எங்கள்கிட்ட வந்து 25,000 பேஷண்ட்டுக்கு மேல இருக்காங்க எங்க சென்டர்ல மாத்திரம். நீங்க சில விஷயம் சார்லாம் கிடையாது. பேசும்போது கேளுங்க. 25,000 பேஷண்ட்ல இப்போ முக்காவாசி பேர் நல்லா இருக்காங்க. மருந்த ஒழுங்கா சாப்பிட்டுட்டு நார்மல் அவங்களோட லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. That's a message. HIV patients, AIDS patients வச்சு ஒரே சகதாபப்பட்டு சிம்பத்தைஸ் பண்ணி அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி எல்லாம் வேண்டாம். அவங்க நார்மலா எல்லார் மாதிரியும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துன்னு நல்லா வாழலாம். வெளியே சொல்ல முடியல. நான் உள்ள போகணும். நான் மருந்து கண்டுபிடிச்சிட்டு நான் உள்ள போகணும். இதாங்க எடுத்து வேர்ல்ட்லயே 2 பேர் தான் AIDS patients இது வரைக்கும் எத்தனை பேர் பாருங்க. அவர் சொன்ன மாதிரி HIV ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. அவர் சொல்றாரு இங்கிலீஷ் மெடிசன் 20,000 rupees அதெல்லாம் கிடையாது. சார் நீங்க சொல்றேன். ஏன்னா ART மாத்திரை வாங்காம அங்க போய் ரத்த டெஸ்ட் பண்ணாம வெளியில வாங்கி விக்கிறாங்க சார். நீங்க பேசுங்க இல்ல நான் பேசுறேன் சார். நாங்க பேசும்போது சொன்னதுக்கு பதில் சொல்றேன் சார். நீங்க எதுவும் சொல்லாதீங்க சார். நீங்க சொல்லிட்டீங்க 20,000 ரூபாய்னு. சோ 20,000 ரூபாய் கிடையாது. பெஸ்ட் மெடிசன், நம்பர் 1 மெடிசன் யூஎஸ்ல கிடைக்கிறதும் இங்கேயே இருக்கு இப்போ. ஆமா சார், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டேன். என்கிட்ட போட்டாங்க எல்லா மருந்தையும் போட்டுவிட்டு இப்போ வந்து நான் யூஎஸ்ல வாங்கினேன், அமெரிக்காவில் வாங்கணுங்க. என் மருந்தை இல்லைன்னு சொல்லுங்க இந்த அரசாங்கத்தை. நான் உள்ள போறேன். சரி சார். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் சார், தீ குளிக்கிறேன். என் மோர வைர போடுறோம் இல்லைன்னு சொல்லுங்க இந்த அரசாங்கத்தை. இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் as cheap as 3,500 rupees a month. ஓகே, என்ன கொடுமை இது. கவர்மெண்ட் வந்து gives it free of cost. ஸோ யாருக்கு மருந்து வேணுமோ ப்ரைவேட்ல தான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கவர்மெண்ட் டஸ் இட் ஃப்ரீ. எங்கள் சென்டர் வந்து இட்ஸ் an NGO. we do it at subsidized cost. it costs around 1,200 rupees per month. அதை பார்த்துட்டீங்களா? அது வாங்கினது இப்போ 2009 எடுத்தது. சரிங்க பாருங்க. ஸோ this is as cheap as it gets. பாருங்க. No, this is not animal test results or anything. It's just a newspaper clipping.
தட்ஸ் ஆல். இட் டசன்ட் சே பாருங்க. எனிதிங். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதிருக்கு பாருங்க 2019 பாத்துறேன் சார். They have Can I have taken the 4 paper? number of samples, that's all. சாம்பிள் அதான் சொல்றேன். They have taken 4 number of samples, we don't know the results. இது 2009ல வாங்க நான் பாக்கிறேன். திருச்சி மாவட்ட சித்த மருத்துவர் சுகுமார் வாங்கிட்டு பேப்பர்ல ஒண்ணு வெளியிட்டாங்க. மருந்து பொருள் தான் சொல்லி இது உங்க பேரே இல்லையா இதுல? இல்ல பேர்ல பொதுவா அது ஏன் பேர் இருக்கும் அதுல. இதுல அதுல அந்த பேப்பர்ல இங்கிலீஷ்ல பாருங்க பின்னாடி என்ன. இதுல உங்க பேர் இல்ல. பொதுவா நான் தான் இன்னும் கொடுக்கலையே 9 வருஷம் ஆச்சு 10 வருஷம் அப்ப ஆச்சு. இத எதுக்கு காமிக்கிறீங்க? முதல் எடுத்தது இது ரெண்டாவது எடுத்தது. இது நீங்க கொடுத்தது இல்லையே. ஆமா நான் கொடுத்ததுதான். என்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க 36 பாக்கெட். சரி நீங்க உட்காருங்க. அதை பாருங்க இங்கிலீஷ்ல போட்டுருக்காங்க. State Licensing Authority to forward the sample medicines received from Thiru That's all, it's just received. Godandapani made to Street Trichy National Institute of Siddha to National Institute of Siddha. சரி இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு லைசன்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காரு. கோர்ட் என்ன டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இவரோட சாம்பிள்ஸை வாங்கி சித்தா இன்ஸ்டிடியூட்டில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. அங்கே ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு சித்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து இவருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு சேயிங் எங்களால் ஆனிமல்ஸில் டெஸ்ட் பண்ண முடியாது. அனிமல்ஸில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வி ரிக்வயர் ஐசோலேட்டட் ரூம் பிகாஸ் த டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் ஆர் இம்யூன் டெஃபிஷியன்ட். ஸோ அதனால வி டோன்ட் ஹாவ் த ஃபெசிலிட்டி. அதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை. அதனால ஹியூமன் டோஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்கன்னு அவருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இது வந்திருக்கிறது 2019. இதுக்கு ரிப்ளை பண்ணிட்டீங்களா? ரிப்ளை பண்ணி 4 பாக்கெட் வாங்கியிருக்காங்க. அனுப்பியிருக்கீங்க. வாங்கல. உங்க மருந்து டெஸ்ட் பண்ணறதுக்கு சாம்பிள் கேட்டிருக்காங்க. வாங்கி தாக்கி டெஸ்ட்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா. அந்த டெஸ்ட்க்கு அனுப்பிச்சா ரிசல்ட் என்ன 1 வருஷம் ஆச்சு கொடுக்கல. டெஸ்ட் பண்ணோம்ல அவங்க 15 நாள்ல ரிசல்ட் கொடுத்தாங்கல கோர்ட் உத்தரவு இருக்குல. சரி சார் அது டெஸ்ட் பண்ணனாலும் உங்கள்ட்ட இருந்து மருந்து வரல சார். இப்ப இருக்க மருந்து உங்கள்ட்ட இருந்து வாங்கி இருக்குங்க. அது எழுதி சார் இது 2019 சார். மருந்து ரொம்ப நாளா இருக்கு சார். மருந்து ரொம்ப நாளா இருக்கு. 2009லயே கொடுத்துறாங்க. அதுக்கு முன்னாடியே மருந்து இருக்கு சார். அதுக்கு முன்னாடியே சரி ரைட் எனக்கு ஒரு ரிசல்ட்ட கொடுக்க சொல்லுங்க சார். இல்லன்னு சொல்லுங்க நான். சரி அது அவங்களாச்சு நீங்களாச்சு சார். அப்புறம் என்ன சொல்றீங்க நீங்க மருந்து வச்சிருக்கீங்க. மருந்து நீங்க கண்டுபிடிக்கல சார். அது மட்டும் மாத்திக்கோங்க சார். என்ன அமேஸ்டா இருக்கேன்னா அவர் உங்களுக்கு யார் இதெல்லாம் கைட் பண்ணறது? இங்க போய் அப்ளை பண்ணணும் இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது? வக்கீல் தான். என்னால முடியல வக்கீல் தான் செலவு. வக்கீல் தான் எனக்கு ஆலோசனை சொன்னது. அவர் நம்புறாரு அவரோட மெடிசின் இது. நீங்க ஏதோ மூலிகை பத்தி சொன்னீங்கல்ல, என்ன மூலிகை அது? என்ன மூலிகைமா? தனியா என்ன சொல்றேன் இந்த விஷயம்ல சொல்லி அரும்பாங்க சித்த மருத்துவர்லாம் டாக்டர் ஆயிருவான். அவங்க டாக்டர் ஆயிருவான், நான் நோயாளி ஆயிருவேன். அலோபதிலேயே நிறைய மருந்து மூலிகைகள்ல இருந்து தான் வருது. ஆனா எப்படி கொடுக்கணும், அது என்ன டோஸ்ல கொடுக்கணும், அதெல்லாம் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக்கா கொடுக்குறாங்க. நீங்க இப்ப சொல்லறது நீங்க சொல்றதுல உண்மை இருக்கலாம். அது நானோ அவரோ அதை எதிர்க்கல. ஆனா என்னன்னா அதுக்கு சயின்டிஃபிக்கான ப்ரூஃப் இருக்கு. இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் எனக்கு நான் இதை கியூர் பண்றேன் நான் அதை கியூர் பண்றேன்னா மக்கள் கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவாங்க. உயிரை வச்சு விளையாட முடியாது இல்லையா நம்ம. ஸோ அதனால அவர் என்ன கேட்குறாருன்னா ப்ராப்பரா சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் வேணும். ப்ராப்பரா சயின்டிஃபிக்கா என்ன இப்போ நான்லாம் நிறுத்த முடியும்? என்னையெல்லாம் எந்த நேரத்துக்கு உள்ள போட்டுருவாங்க. அது அப்போ ப்ராப்பர் சயின்டிஃபிக் இல்லைன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு என் ஆய்வுக்கு எடுத்த மருந்து பொருளை கூட அறிவிக்க மறுக்கிறாங்க இந்த அரசாங்கத்தை. நான் என்னமா பண்ண முடியும்? அது எப்படி உங்கள்கிட்ட ஆய்வுக்கு எடுக்கல? அவங்க என்ன கேட்டிருக்காங்க அந்த பேப்பர்லன்னா, நீங்க கிளைம் பண்றீங்கல்ல நான் இதை குணம் பண்ணுவேன்னு, நீங்க கொடுங்க அதை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், அதுல என்ன இருக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோன்னு உங்களுக்கு வாங்கியிருக்காங்க. அதை டெஸ்ட் முடிச்சுட்டு உங்களுக்கு திருப்பி லெட்டர் வரும். 1 வருஷம் ஆச்சு என்ன வரலையே. 15 நாள்ல கொடுக்கணும் ஹைகோர்ட் உத்தரவு. 15 நாள்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுக்க முடியாது சார். இப்போ 2 கேஸ் HIV has been cured so far. டாக்குமெண்டட் கியூர்ன்றது 2 கேஸ். இப்போ நம்ம கேன்சருக்கும் கியூர் இருக்குன்னு அவர் சொன்னார். 2 தான் சொன்னார். ஒன்று HIV, இன்னொன்று கேன்சர். கேன்சரை பற்றி பேசும்போது என்வாயன்மெண்டல் இது இருக்குது, அப்புறம் நம்ம சாப்பிட்றது ஃபுட்டு, நம்ம குடிக்கிறது தண்ணி, லைஃப் ஸ்டைல் எல்லாமே இருக்குது. பட் இந்த கேன்சர் வர்றது ஜெனட்டிக் ரீசன்ஸ் ஆல்சோ. ஸோ திஸ் கேன்சர் growth that is cancerous growth in different parts of the body. அதுதானே cancer. That is பேசிக்கா கேன்சர்னா இது see every cell has to die. This is a cell which has lost the capacity to die. It will grow without any control, eating everything in its path. அவ்வளவுதான். ஒரு சிம்பிள் லேமன் டேர்ம்ல சொல்லணும்னா அப்ப அதோட பேசிக் காஸ் என்னது? அந்த கேன்சர் ஏதோ ஒரு இடத்துல வருது, அதுக்கான காஸ் பேசிக் காஸ் see quite a lot of things we don't know exact cause, what is the reason. Like you say see
we know certain risk factors for certain cancers. Like certain cancers have a genetic basis. Breast cancer has a strong genetic basis. But அதை தவிர வந்து இண்டிவிஜுவலாக pulling out cancer and saying இதனால இது quite a lot of research is going on. The most important thing according to me is plastic. We are having plastic உங்கள்ட்ட வர day in and day out. Our foods are packed in plastic. உங்கள்ட்ட வர You should never microwave a food on a plastic dish. பிளாஸ்டிக் அதுவும் இல்லை சூடா காஃபி பிளாஸ்டிக் கிளாஸ்ல வாங்கி குடிக்கிறது. அது இருக்கட்டுமா, உங்கள்ட்ட வர புற்றுநோயாளி சொல்லுங்க சார், நாளையிலேருந்து வந்தாங்கன்னா என்ன தேய்ச்சி குளிக்க சொல்லுங்க சார். எது சார்? நல்லெண்ணெய் சார் அதெல்லாம் தேய்ச்சி குளிச்சாச்சு சார், நிறைய பேர் குளிச்சாச்சு, எல்லாருக்கும் வேலை செய்யல. எண்ணெய் தேய்ச்சி குடிக்காம என்னைக்கு நிறுத்துனீங்களோ அன்னைக்கே பிடிச்சிச்சு. நாங்க யாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்கன்னு சொல்ல வேலை சார். நீங்க சொல்லல. சைனஸ் வந்தா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது சொல்வாங்க. சைனஸ் சார் சில காரணங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு சில இது சொல்லுவோம். அது பிளாங்கெட்டா நீங்க எல்லாத்தையும் சொல்ல கூடாது சார். குளிக்க கூட என்னைக்கு விட்டீங்களோ அன்னைக்கு புடிச்சிச்சு சார். Cancer. புற்றுநோய், சர்க்கரை வியாதி வர்றதுக்கு எவனுக்கு வந்துச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி? சார் நீங்க வந்து முதல்ல வந்து நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க முதல்ல உங்களோட ஒரு டிசீஸ் ஒரு நோய் வருது அப்படின்னா முதல்ல அதை படிக்கணும். அதை பத்தி தெரிஞ்சுக்க சார், நான் தெரிஞ்சுக்க. அதை நீங்க முதல்ல படிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். சரி, இப்போ நான் ஒரு விஷயம் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ கேன்சருக்கு என்னன்னா பல காரணங்கள் இருக்கு. நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம உடல் ரீதியாக வந்து நமக்கு எக்ஸசைஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுவாசிக்கிறது வாயுவாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், நம்மளோட பழக்க வழக்கங்கள், இந்த சூடாக ஃபுட்டை வந்து பிளாஸ்டிக்கில் போட்டு குடிக்கிறது, இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து வாங்கிட்டு வருதுன்னுட்டு அதுலேருந்து சாம்பார் எல்லாம் பிளாஸ்டிக் பேக்கெட்டில் கட்டி கொண்டு வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ சொத்து சேர்த்து வைக்கிறோமோ அப்புறம் நம்ம வந்து லாவிஷாக வாழறோமோங்கிறத விட நம்ம அடுத்த தலைமுறைகள் எப்படி ஹெல்த்தியாக வாழ போகிறாங்க அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே போய் பாருங்கள், எவ்வளோ பேர். அப்போ இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அவர் சொன்னார் பாருங்கள், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத என்னைக்கு நிறுத்தினீங்களோ அன்னைக்கு ப்ராப்ளம்னு. ஸோ இதை அவர் சொல்கிற மாதிரி இதை காமனாக சொல்லவும் முடியாது. ஒவ்வொரு ரீஜியனில், நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் பொறுத்து நமக்கு ஒரு சில பழக்க வழக்கங்கள் அந்த காலத்துலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம அதெல்லாம் விட்டுடுறோம். அதெல்லாம் விட்டுட்டு யூஎஸ்ல இல்லைன்னா யூகேல அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அங்கே இருக்கிறது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அங்கே இருக்கிறது இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே அவங்களுக்கு அது சூட் ஆகும். நமக்கு அது சூட் ஆகுமா? ஸோ மொத்தத்தில் நம்ம ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் இருக்கோம். முதல்ல சுத்தம், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பர்சனல் ஹைஜீனாக இருக்கட்டும், நம்ம வீட்டு குப்பை எடுத்து ரோட்டில் கொண்டு போடுறோம், ரோட்டில் சாமி கும்பிடுறோம், தீபாராதனை காமிக்கிறோம், இல்லை கிராஸ் வரைக்கிறோம், இல்லைன்னா அல்லா கூப்பிடுறோம். ஆனால் அந்த இடத்துல சாக்கடை ஓடுறது ஓப்பனாக, அங்கே அப்படியே தண்ணி தேங்கி நிற்குது, கொசு வாயை திறந்தா கொசு 50 கொசு வாய்க்குள்ள போகிறது, அப்படி இருக்கு. அதுக்கு யாரு காரணம் கேட்டால் கவர்மெண்ட் சுத்தம் பண்ணோம், கார்பரேஷன் பார்க்கறது இல்லை சொல்கிறோம். சும்மா காலையில இருந்துச்சு ரோட்டில் நடந்து போய் பாருங்களேன். அந்த ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கம்யூனிட்டிஸ், ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்க வந்து குப்பை தொட்டியை கிளியர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கையில் ஒரு க்ளவுஸ் இல்லை, அவங்களுக்கு ஷூ இல்லை, அவங்களுக்கு ப்ராப்பர் மாஸ்க் இல்லை. நம்ம மட்டும் ஸ்டைலாக ஏசி காரில் ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் சானிடைசரை போட்டு வெளியில் வந்தால் போருமா? ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நம்ம வீட்டு குப்பையை எடுத்து ரோட்டில் போடும்போது அது மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ளே தான் வரப்போகிறதுன்னு ஞாபகம் இருக்கணும். சென்னையில் தண்ணி வந்தப்போ அதுதான் ஆச்சு. எவ்வளோ குப்பை, எவ்வளோ பிளாஸ்டிக், அத்தனையும் இயற்கை வந்து திருப்பி நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து போட்டுது. அப்போ நம்ம கற்றுக்கல. சானிட்டரி பேட்ஸ், டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் சானிட்டரி பேட்ஸ், இது நான் சொல்லியே ஆகணும். அந்த காலத்துல கிளாத் யூஸ் பண்ணாங்க, அது அன்ஹைஜீனிக் சொன்னாங்க. ஹைஜீனிக்கா அதை கிளீன் பண்ணறதில்ல, இது பண்ணறதில்ல சொல்லிட்டு சானிட்டரி பேட்ஸ் வந்தது. ஆனா அதுல இருக்கிறது பிளாஸ்டிக், அதை டிஸ்போஸ் பண்ணுறது விதம், மாடு ஆடு எல்லாம் சானிட்டரி பேட்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கு. 600 to 700 tons of plastic waste from every city every day. யாரு காரணம்? அதுக்கு நம்ம தான் காரணம், மற்றவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ இந்த கொரோனா வைரஸ் ஃபீவர், இந்த ஒரு பயம், இதுலேருந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துப்போம்.
ஹைஜீன் கற்றுக்கலாம். நிப்பா வைரஸ், சார்ஸ், அப்புறம் H1N1, டெங்கு, சிக்கன் குனியா, வேற இப்போ கொரோனா, இதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும். நான் பொதுமக்களுக்கு அதமாக கேட்டுக்கிறேன். யாருமே வந்து சித்தாவில் வந்து சரியான முறையில் சாப்பாடு முறையை எடுத்துக்கிறது இல்லை. சுண்டை வத்தை, கொத்தரை வத்தை, பாவக்காய், கோவக்காய் இதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கணும். பப்பாளி அதிகமாக சேர்த்துக்கணும். பப்பாளி எல்லாம் பப்பாளி பல பேர்த்த வாழ வச்சிருக்கு. பப்பாளிக்குள்ள சீடே இருக்கிறது இல்லையே, பப்பாளியே வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடா இல்லை பரவாயில்ல, பாதியாவது சத்து இருக்கும் அதில். பப்பாளி தின்னவன் செத்து போனது கிடையாது, வாழ்ந்துருக்கான் எவ்வளோ பேர். பப்பாளி தேனில் கலந்து சாப்பிடுங்க. சிரிக்காதீங்க சார், உண்மை தான். நீங்கள் உங்களுக்கு எல்லாம் புதுசாக தெரியும். நீங்கள் உடம்புக்கு நல்லது வேற, ஒரு வியாதிக்கு ட்ரீட்மெண்ட்டு வேற வேற, அது வேற ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றது வந்து உடம்புக்கு நல்லது, ஒரு வாழ்க்கையை வந்து ஹெல்தியா இருக்கிறது. அவர் கிளியரா சொல்லிட்டாரு. வாழ்க்கையை வந்து ஒரு ஹெல்தியா இருக்கணும், எல்லாம் நல்லபடியா சாப்பிடணும், அது ஓகே. அது வந்து ஒரு உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு. ஒருத்தருக்கு வியாதி இருந்தா அந்த வியாதிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அது பண்ணணும். ஸோ வித் திஸ் கொரோனா வைரஸ் தட் இஸ் கம்மிங் அப், யாரும் ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு பேனிக். கையை கொஞ்சம் கழுவுங்க. அதுக்காக ஹேண்ட் சானிடைசர் வாங்கி தான் கழுவணும்னு அவசியம் இல்லை. ஆர்டினரி சோப்லேயே 20 செகண்ட் கழுவினாலே ஹேண்ட் சானிடைசரோட பெட்டர். ஸோ அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. முக்கால்வாசி டைம் கை கழுவுறது இல்லை. நம்ம பேனிக் ஆகாதீங்க. நம்ம we are all fighters, we are survivors. I think this will also pass. இந்த ஒரு கிரைசிஸும் கூடிய சீக்கிரம் சரியாகும்னு நம்பி மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நியூ இம்ப்ரூவ்ட் வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க.